தமிழ்நாட்டின் அழகிய மாவட்டங்களில் ஒன்றான தூத்துக்குடி மாவட்டம் குறித்து இன்றைய தேர்தல் களம் சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம், தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், ஒட்டப்பிடாரம், கோவில்பட்டி ஆகிய 6 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்டுள்ளன. துறைமுகம் மற்றும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டமாக உள்ளது. மாவட்டத்தில் நடைபெறும் உப்பு உற்பத்தி, மீன்பிடி மற்றும் தீப்பெட்டி தொழில்கள் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வாழ்வாதாரமாக உள்ளன. மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியில் தூத்துக்குடி மாவட்டம் குறிப்பிட்ட பங்கு வகிக்கிறது. 21ஆம் நூற்றாண்டின் வளர்ச்சியாக கடல், விமானம், சாலை, ரயில் என 4 போக்குவரத்து வசதிகள் உள்ளன. இந்த மாவட்டத்தில் ஓட்டப்பிடாரம் மற்றும் விளாத்திகுளம் தொகுதிகளின் பல பகுதிகள் 19ஆம் நூற்றாண்டை நினைவுகூரும் வகையில் வானம் பார்த்த பூமியாக உள்ளன. ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் விவசாயம் முக்கிய தொழிலாக உள்ளது. கோவில்பட்டியில் தீப்பெட்டி, பட்டாசு தொழில்கள் வளர்ச்சி பெற்றுள்ளது. ஓட்டப்பிடாரம் பகுதியில் மக்களின் வாழ்வாதாரத்திற்காக சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அதிக அளவில் தொடங்கப்பட வேண்டும். இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக போக்குவரத்து சீரமைப்பு திட்டங்கள், புதிய தொழில்கள் மூலம் வேலைவாய்ப்புகள் உருவாக்க வேண்டும். சுற்றுலா வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். கோவில்பட்டியை தனி மாவட்டமாக மாற்ற வேண்டும். அரசு தொழிற்பயிற்சி மையங்கள் அமைக்க வேண்டும். திருச்செந்தூர் நகரம் மேம்படுத்தப்பட வேண்டும். திருச்செந்தூர் நகரில் பாதாள சாக்கடை பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். திருச்செந்தூர் பகுதியை சுற்றுலா தலமாக அறிவிக்கப்பட வேண்டும். தூத்துக்குடி மாவட்டத்தின் ஒவ்வொரு பகுதியும் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை நகர்த்தக்கூடிய ஆற்றல் மையங்களாக உள்ளன. இவற்றையெல்லாம் தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதன் மூலமாக மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் சமமான வளர்ச்சியை பெறும். தூத்துக்குடி தொகுதியில் திமுக வேட்பாளராக கீதா ஜீவன், அதிமுக வேட்பாளராக செல்லப்பாண்டியன், தமிழக வெற்றி கழக வேட்பாளராக ஸ்ரீநாத், நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக ஜேக்கப், தேவதாஸ், அபிஷேக் உட்பட 15 பேர் களத்தில் உள்ளனர். மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளில் 92 பேர் போட்டியிடுகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் 6 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் 6,77,004 ஆண் வாக்காளர்கள், 7,10,981 பெண் வாக்காளர்கள், 3ஆம் பாலினத்தவர் 201 பேர் என மொத்தம் 13,88,186 வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். சென்னைக்கு அடுத்தபடியாக தொழில் வளர்ச்சியை பெற்று வரக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சிக்கான பல்வேறு அடிப்படை திட்டங்களை மேம்படுத்த வேண்டும் என்பதே இந்த மாவட்ட மக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.